சொல்லிட்டு இருந்தா. என்னன்னா மீனா கூட ஏதாவது சண்டை போட்டீங்களா, திட்டினீங்களா என்ன? அட ஏமா நீ வேற, அவளை கடைசியா எப்ப திட்டினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அவதான் என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கா. பொண்டாட்டிங்க வார்த்தையால கூட திட்ட வேணாம், கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தாலே நாங்கெல்லாம் ஆஃப் ஆயிடுறோம். அது சரி. ஆமா, நீ ஏன் சண்டையானு கேக்குற? நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நாளா மீனா ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு. அதுவும் ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கா. அதான் நீங்க ஏதோ திட்டிட்டீங்களோ சண்டை போட்டீங்களோன்னு கேட்டோம். பத்தி நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். நீங்க எல்லாம் இங்க நிக்கிறத பார்த்தா நான் வண்டியை ஓரம் கட்டிட்டு வந்தேன். நீ சொல்றது கரெக்ட் தான். நாங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே மீனா ஒரு மாதிரி தான் இருக்கிறேன். ஊர்ல ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சோ? அதெல்லாம் எதுவுமே நடக்கலடா. எல்லாரும் ஜாலியா போனோம், தீபாவளி கொண்டாடிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம். எதுக்கு இப்படி இருக்கான்னு தான் தெரியல. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு போலாம் தான் வந்தேன். இல்லன்னு எங்க கிட்ட எதுவுமே சொல்லல அவ. நாங்களும் கேட்டோம், ஆனா அவ ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு போறா. ஆனா அவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கான்னு மட்டும் தெரியுது. அது என்ன குழப்பம் தெரியாம தானே நானும் குழம்பு போயிருக்கிறேன். மீனா அப்படிதான்ப்பா, ஏதாவது சின்ன விஷயம் இருந்தாலும் மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். வேற ஏதோ மனசுல இருக்கு, நீ தான் கண்டுபிடிக்கணும். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்லடா, மீனா வீட்டுலதான் ரொம்ப டல்லா இருக்கா. வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட சகஜமா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இங்கேயும் அப்படிதான் இருக்கிறா. ஒண்ணுமே புரியலடா. சிஸ்டர் வீட்டுல 1000 பிரச்சனை இருந்தாலும் எப்பவும் கலகலப்பா இருப்பாங்க. அதுவும் உன் முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை காட்டிக்க மாட்டாங்க. நீ தானடா சொல்லுவ? ஆமாடா, ரொம்ப பெரிய விஷயமா இருந்தா உடனே என்கிட்ட சொல்லிடுவா. ஆனா இப்ப ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை உங்க அம்மா ஏதாவது திட்டிருப்பாங்களோ? என் அம்மா எங்களை திட்டுறதெல்லாம் ஒன்னும் புதுசு கிடையாதுடா. அதுவும் இல்லாம அதெல்லாம் அவளுக்கு பழகிடுச்சு. இப்பெல்லாம் அம்மா திட்டினா வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. அவளும் பதிலுக்கு ஏதாவது பேசி விட்டுருவா. வேற ஏதோ நடந்திருக்குது. ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு இப்படி இருக்காங்கன்னா